அன்பு உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், உள்ளதை உள்ளபடி சொல்லும் திரு ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார் சொல்லுங்க சார். டெல்லி போராட்ட களமா மாறி இருக்கு. அமைதி பூங்காவா முன்பு இருந்ததான்னு தெரியல. ஆனா போராட்ட களங்களுக்கும் டெல்லிக்கும் அதிக ரிலேஷன்னு பார்க்க முடியுது சார். குறிப்பா மோடி அவர்களின் கவர்மெண்ட்ல நீங்க இத எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த போராட்டத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத விட, இந்த போராட்டம்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த போராட்டங்கள் இடதுசாரிகள், காங்கிரஸ், எதிர்க்கட்சிகள் அனைவருமே இதை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள். அவங்களுடைய நியாயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது இதே மாதிரி அண்ணா ஹசாரே ஒரு போராட்டம் பண்ணாரு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்மள எதிர்கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு போராட்டம் பண்ணித்தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு. அப்போ அதே மாதிரி தானே இப்போ நடக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்கு. அப்ப இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இது ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டம் முதல் போராட்டம் கிடையாது. இது ஜென்சி போராட்டத்துல ஒரு முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதற்கு முன்னாடியே விவசாயிகள் போராட்டம் நடந்தது, சிஏஏ போராட்டம் நடந்தது, இந்த மல்யுத்த வீராங்கனை போராட்டம் நடந்தது. இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு போராட்டங்கள் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதன் மூலமாக இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலமாக இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய நினைப்பாக இருக்கு. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா பாஜக எதிர்க்கட்சிகளால் வீழ்த்த முடியாத கட்சி. அதாவது அவங்க வீழ்த்தவே முடியாத கட்சியான்னு கேட்டா அப்படி கிடையாது. பாஜகவையும் வெல்ல முடியும். ஆனா அதற்கான தகுதியும், அதற்கான திறமையும், அதற்கான உழைப்பும் இன்று காங்கிரசிடம் இல்லை, எதிர்க்கட்சிகளிடம் இல்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ அவங்க தொடர்ச்சியா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட வேண்டும், இந்த ஆட்சி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட வேண்டும், அப்படித்தான் இந்த ஆட்சியை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கூட தேர்தல் மூலமாக வீழ்த்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல் 2 மாசத்துக்கு முன்னாடி பாஜக பாத்தீங்கன்னா ஒரு மேற்கு வங்காளத்தை ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டை ஜெயிச்சிருக்காங்க, அஸ்ஸாம்ல ஜெயிச்சிருக்காங்க, புதுச்சேரியில ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க பாஜக முக்கியமா போட்டியிட்ட எல்லா ஸ்டேட்லயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. கேரளாலையும் குறிப்பிடத்தக்க வெற்றி. அப்ப இதெல்லாம் பாக்குற போது அவங்கள தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியாமல் குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய நினைப்பாக இருக்கு. அதே சமயம் இத சொல்ற நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு தீனி கொடுப்பதே பாஜக தான் அப்படிங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்றேன். சார் நீங்க பாஜக தான் அப்படின்னு இந்த போராட்டங்களுக்கு தீனி கொடுப்பது பாஜக தான் அப்படின்னு சொல்றீங்க. சில இடங்கள்ல குறிப்பா இந்த உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பு நிறைய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் பொதுவாகவே கடந்த 3 டேர்மாவே வந்துட்டு இருக்கா சார் மோடி அரசாங்கத்துல, பாஜக அரசாங்கத்துல? இல்லைங்க, உத்தரப்பிரதேசம் தேர்தல்னு கிடையாதுங்க. ஆக்சுவலா இந்த போராட்டங்களுடைய பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்றம் எப்பவெல்லாம் கூடுதோ அதற்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க. அதுதான் பேட்டர்ன். இந்த போராட்டத்திலும் அதுதான் நடந்திருக்கு. பாராளுமன்றம் நேற்று 20ஆம் தேதி நேற்று கூடியிருக்காங்க. இவங்க கரெக்டா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நாங்க டெல்லியில போராட்டம் பண்ண போறோம், உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு உட்கார்ந்தாங்க. 19ஆம் தேதியே சோனம் வாங்சுக்க போலீஸ்காரங்க தூக்கிட்டாங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது. அதை காரணம் காட்டி போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த அபிஜித் தீப்கே என்ன பண்றாரு, நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்து இந்த முறை டார்கெட் தர்மேந்திர பிரதான் கிடையாது, பிரதமர் மோடி தான் அப்படிங்கறது வெளிப்படையா அறிவிச்சு 20ஆம் தேதி அன்னைக்கு நாங்க நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வோம் அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி, இந்த கூட்டம் எல்லாம் மாணவர்கள் கூட்டம்னு சொல்றாங்க. அதெல்லாம் மாணவர்கள் கூட்டம் கிடையாது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து கட்சிகளின் மாணவர் பிரிவும் இங்க வந்திருக்காங்க.
காங்கிரஸ் பின்னாடி இருக்கு, சமாஜ்வாடி பின்னாடி இருக்கு, ஆம் ஆத்மி பின்னாடி இருக்கு, இடதுசாரிகள் இருக்காங்க, இடதுசாரிகளுடைய மாணவர் அமைப்புகள் இருக்கு, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு, கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கு. இவங்க இத்தனை பேரும் இந்த போராட்டத்துக்கு முகம் காட்டாமல் பின்னாடி இருக்காங்க. அப்ப இது திட்டமிட்டு நடக்கக்கூடிய போராட்டம். இது பேட்டர்ன் அதுதான். எப்படி விவசாயிகள் போராட்டம் ஒரு வருஷம் நடந்தது, சிஏஏ போராட்டம் 3-4 மாசம் நடந்தது, இந்த மல்யுத்த வீராங்கனை போராட்டம் 1 மாசம் நடந்தது, இப்போ இந்த போராட்டம் ஒரு 30 நாள் நடக்குது. அப்போ இது ஒரு பேட்டர்னா தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாராளுமன்றம் கரெக்டா கூடுற போது இதற்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு எடுத்து பாருங்க. ஹிண்டன்பர்க், பிகாசஸ், ரஃபேல், இப்ப இந்த அமெரிக்க ஒப்பந்தம், இந்த நீட் தேர்வு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை இவங்க எடுத்து பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்பார்கள். எந்த விதமான சட்டத்தையும் நிறைவேற்ற விட மாட்டார்கள். அதனாலதான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் காலையில அவரே மீடியா முன்னாடி பேசியிருக்காரு. நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம், நம்ம இன்னைக்கு 7.7% இருக்கோம், பொருளாதாரத்தை முன்னிறுத்துவோம், வளர்ச்சியை முன்னிறுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க அதை பத்தி பேசுறதுக்கோ அதை கேட்கறதுக்கோ இங்க யாருமே தயாரா இல்ல. இன்னைக்கு நேற்று வரைக்கும் ராகுல் காந்தி எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு அறிக்கை கூட கிடையாது. ஏதாவது நீங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது ஒரு நியூஸ் சேனல்ல ராகுல் காந்தி எங்க இருந்தாருன்னு கேள்விப்பட்டீங்களா? நான் நேரடியாவே குற்றம் சாட்டுறேன். ராகுல் இதற்கு பின்னாடி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு கடந்த 1 மாதமாக அவர் எங்க போனாரு, எந்த கண்ட்ரிக்கு போனாரு, யாரை பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் தெரியவே இல்லை. பாஜக எத்தனையோ முறை இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. நேற்று வரைக்கும் அவர் ஆள் இல்ல. இன்னைக்கு நேற்று அந்த பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி போயிட்டு தடியடி நடத்தி, வன்முறை நடத்தி, இவங்க கல்வீசி தாக்கி, காவல்துறை தடியடி நடத்தி 2 பக்கமும் காயங்கள்லாம் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு பிரதமர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணி இன்னைக்கு கைதாகி இருக்காங்க. அப்போ மாணவர்கள் போராட்டம் அப்படின்னா அதை மாணவர்கள் மட்டும் நடத்தினாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கும். ஆக்சுவலா பொதுமக்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு ஆரம்பத்துல இருந்தது. அதை நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுறாங்க. அந்த நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதற்கு ரீ எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாம் மனநிலை என்னவாக இருக்கும்? அப்ப அவங்க பாதிக்கப்பட்டது உண்மை. அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய கோபம் இந்த அரசாங்கத்தின் மீது கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பயன்படுத்தி கொண்டது. அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குற போது இன்னைக்கு ராகுல் நிக்கிறாரு, நேற்று சமாஜ்வாடி பார்ட்டியில இருந்து போய் நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இடதுசாரிகள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்குறாங்க, திமுகவுல இருந்து போய் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இது அரசியல் போராட்டமாக மாறிவிட்டது. இந்த போராட்டத்தை இவர்கள் கைகளில் எடுத்து விட்டார்கள். அப்ப பின்னாடியில இருந்து இயக்குவதே அவங்கதான். இன்னைக்கு நீட் பிரச்சனையோ இல்ல தர்மேந்திர பிரதான் பிரச்சனையோ எல்லாம் கிடையாது. இந்த போராட்டத்தின் மூலமாக வன்முறையை தூண்டிவிட்டு காவல்துறை அல்லது துணை ராணுவ படை இவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை வைத்து இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது மக்களின் கோபத்தை அதிகரிக்க வேண்டும். இதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. இத பக்காவா பண்றாங்க, பிளான் பண்ணி பண்றாங்க. ஆனா 20 நாட்களாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாதா? பாஜகவுக்கு தெரியாதா? என்ன பண்ணாங்க? நீங்க கேக்குற விஷயங்கள் சரியாக இருந்தாலும் கூட அப்ப மத்திய அரசுக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியுமா சார்? இதுல தெரியுது நமக்குதான் ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னு. அப்ப முளையிலேயே கிள்ளி இருந்திருக்கலாமே சார். அதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது இன்னைக்கு இவங்க தர்மேந்திர பிரதானை பதவி விலக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மார்ச் ஏப்ரல்லயே நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். மார்ச் ஏப்ரல்ல இருந்தே அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே தர்மேந்திர பிரதானை பதவி விலக்க வேண்டும், அவருடைய வேலையை சரியா செய்யல. இந்த நீட் பேப்பர் விவகாரமாகட்டும், தேசிய கல்விக் கொள்கை விவகாரமாகட்டும், மாநிலங்களில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாகட்டும், இந்த சிபிஎஸ்இல சிக்கலாகட்டும், இது எல்லாத்துக்குமே அன்னைக்கே சொன்னோமே நம்ம, தர்மேந்திர பிரதானை பதவி விலக்க வேண்டும், அவருக்கு பதிலா வேற ஒருத்தரை கொண்டு நல்ல கேண்டிடேட்டா போடுங்க. பிஜேபியில என்ன ஆளா இல்ல, எத்தனை பேர் இருக்காங்க. நான் அந்த டைம்ல ஒரு ப்ரொபோசலே அனுப்பிச்சேன். நான் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கே அனுப்பிச்சேன். தர்மேந்திர பிரதானுக்கு பதிலா அண்ணாமலை அவர்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் பதவி கொடுங்க,
அவரும் ஜென்சியோட ரெப்ரசன்டேட்டிவ். பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, ஜென்சியை வந்து உங்களுக்கு எதிராக திருப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பிஇ முடிச்ச, எம்பிஏ முடிச்ச, ஒரு ஐபிஎஸ் முடிச்ச ஒரு அதிகாரியை கொண்டு வந்து நீங்க அங்க போட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலா இருக்கும். இனிமே எந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வரும். இது ஒரே கல்லுல பல மாங்காய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொபோசலை நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கே அனுப்பிச்சேன். ஆனா கடைசியில ஒண்ணும் நடக்கல. இது நான் அனுப்புனது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம். அன்னியில இருந்தே வந்து நம்ம தர்மேந்திர பிரதான விளக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதுக்கப்புறம் வந்து மத்திய அமைச்சரவை மாற்றம்னு சொன்னாங்களா, அப்பவும் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி போக போகுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சரவை கூட்டம்லாம் நடத்தி, சரி பாராளுமன்ற இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியாவது அமைச்சரவை மாற்றம் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அப்ப கூட நடத்தல. இப்ப நடத்துவாங்களான்னு கேட்டா இப்ப நடத்த மாட்டாங்க. இப்ப வந்து அவரை மாத்த மாட்டாங்க. ஏன்னா இப்ப மாத்தினா இது வந்து அரசாங்கத்துடைய தோல்வியாக மாறும். அப்ப இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? உங்களுக்கு ஆட்சியை விட ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய பிரச்சனையை விட தர்மேந்திர பிரதான் என்ன முக்கியமான ஆளா? இதுல வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள், ஆமா மாணவர்கள் போராட்டம் ஜல்லிக்கட்டை விட அதிகமா தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில கருத்தை சொல்லியிருக்காரு. இன்று அவர் போராட்ட களத்துல ரெகுலரா நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரியான சமூக போராளிகளுடைய போராட்டத்துக்கு தொடர்ந்து பெருகும் ஆதரவு. நீங்க அது அரசியல் சார்ந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. பட் அது எப்படி நடக்குது? அவங்க எப்படி ஆர்கனைஸ் வராங்க? எப்படி அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் எங்கேருந்து சப்ளை ஆகுது? இதெல்லாம் நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க? ஒரு வரவங்க வந்து எவ்வளவு பேர் தன்னுடைய வேலையை விட்டு வருவாங்க? இல்ல தன்னுடைய ஒர்க்க விட்டுட்டு வருவாங்க? தன்னுடைய படிப்பை விட்டுட்டு வருவாங்க? சோ இதுக்கான அந்த சோர்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? இது எல்லாமே வந்து கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ இது ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்கு, சிஏ போராட்டம் நடந்திருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போராட்டம் தான். ஏன்னா அங்க அத்தனை பேர் வராங்க, அத்தனை பேருக்கு ஃபுட்டு கொடுக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணணும், பிளஸ் வந்து வர்றவங்க எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும், மற்றவங்களை எல்லாம் கூப்பிடணும், அவங்கள கோஆர்டினேட் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன ஈவெண்ட் அப்படிங்கறதெல்லாம் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இது வெல் ஆர்கனைஸ்டு ப்ராட்டஸ்ட். அப்போ இதை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விவசாயிகள் போராட்டம் அவங்க தான் பண்ணாங்க. அதற்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபண்டிங் நடந்தது. ஒரு வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டாங்களே. எப்படி பண்ணாங்க அவங்க? சிஏ போராட்டம் இதே டெல்லியில அது என்ன ஷாகின் பாக்கா, அது என்னவோ ஒரு இடத்துல பண்ணாங்களே, ரோட்ல உட்கார்ந்து 3 மாசமோ 4 மாசமோ யாரால என்ன பண்ண முடிஞ்சது? இது வந்து இந்த ப்ராட்டஸ்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சதுல இருந்தே தெரிஞ்சது இது வந்து கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையாக முடிய போகுது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து எதிர்கட்சிகளுக்கே தெரிஞ்சு போச்சு. அன்னில இருந்தே அவங்க வந்து இந்த பார்ட்டிக்கு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணது யாரு? காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தானே. அந்த மில்லியன் கணக்கில் ஃபாலோயர்ஸ் வந்தோடனே பாருங்க, பாஜகவை விடவும் அதிக ஃபாலோயர்ஸ் சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே. சோ அதெல்லாம் அதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பின்னாடி வந்து இவங்க தான் இருக்காங்க. இது வெல் ஆர்கனைஸ்டு ப்ராட்டஸ்ட். இதற்கு வந்து ஃபண்டிங் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மத்திய அரசுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது. யாரெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏன் கோட்டை விட்டாங்க, ஏன் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருடைய கேள்வியா இருக்கு. பட் அதே சமயம் நம்ம வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு வந்து ஒரு சிக்கல், இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல போக போகுது, பாஜகவுக்கு வந்து பிரச்சனையா முடிய போகுது அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆக்சுவலா இதே மாதிரி தான் விவசாயிகள் போராட்டத்துக்கும் பேசணும், இதே மாதிரி தான் சிஏ போராட்டத்துக்கும் பேசணும். இந்த மல்யுத்த வீராங்கனை போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அப்போ வந்து நம்ம இதே மாதிரி தான் என்ன இப்படி பண்றாங்க, ஏதாவது ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்ல அப்படி இப்படின்னு நம்ம பேசணும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் எல்லாமே காணாம போயிடும். அதை பத்தி பேச்சே இருக்காது. இது வந்து ஒரு பேட்டர்னாவே இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகளை கிளப்பினாங்க இல்லையா, ரஃபேல் ஊழல், ஹிண்டன்பர்க், அப்புறம் பிகாசஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட 2 மாதங்கள் 3 மாதங்கள் மட்டும்தான், அதுவே அதிகம். அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி பேசுறதுக்கே ஆள் இருக்காது. இந்த ஓட்சோரி அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையா கிளப்பினாங்க. அன்னைக்கே நம்ம எல்லாம் இது பண்ணோம், இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க,
ஓட்ட திருடி தான் வந்து பாஜக ஜெயிக்குதுன்னு இத்தனை பேர்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்களே, இது வந்து பாஜகவுக்கு பிரச்சனை ஆகுமோ அப்படி இப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? எஸ்ஐஆர் நடத்தினாங்க. அதற்கு பக்காவா வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஓட்சோரியை பத்தி பேசுறதுக்கு யார் இருக்கா? அந்த ஒரு அந்த நெரேட்டிவே வந்து அவங்க உடைச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை அந்த மாதிரியான ஏதோ ஒரு திட்டம் பாஜகவிடம் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும்போது இதற்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது நீங்க பிரகாஷ் ராஜை பத்தி கேட்டீங்க. பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான விஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அவர் அரசியல் பேசுறத நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அந்த வெறுப்பு பிடிச்ச அந்த வெறுப்பு நிறைந்த ஒரு மனிதருக்கு இந்த இடதுசாரிகள் அத்தனை பேரும் உட்கார்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அவருக்கு வந்து மேடை போட்டு கொடுக்குறாங்க. அவரை வந்து டிவி சேனல்ல பேச வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. அவர் வந்து மோடி மேல வெறுப்பு காட்டுறதாகட்டும், இல்ல வந்து இந்த அரசாங்கத்து மேல வெறுப்பு காட்டுறதாகட்டும், தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பட்டமான வெறுப்பை காமிப்பார். அதனாலேயே நம்மளுக்கு வந்து அவர் மேல வெறுப்பாயிடுச்சு. என்ன அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தாலே வந்து வெறுப்பா இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆயிடுச்சு. அவர் நல்ல நடிகர் தான், அதுல எல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அரசியல் அப்படின்னு வரும்போது அவர் வந்து ஒரு மோசமான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு எங்கெல்லாம் வந்து மோடிக்கு எதிராக பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து பிரச்சாரம் பண்ணாரு. தேர்தல்ல விஜய்க்கு எதிராக பேசினாரு, மோடிக்கு எதிராக பேசினாரு. இங்க எப்படியோ திமுகவை கூப்பிட உட்கார வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துல கூட விஜயோட நடிச்சிருக்காரு அவர். இப்போ அந்த டைரக்டர் கூட வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல பிரகாஷ் ராஜ் வந்து வேற ஒரு அரசியல பேசுறாரு. விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜயை விமர்சிச்சே வந்து பிரகாஷ் ராஜ் நிறைய பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்டபோது, இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா இவங்களோட அரசியல் இதுதான். இவங்களுடைய தராதரம் இதுதான். எல்லாமே வந்து வாய்ச்சவடால். பிரகாஷ் ராஜை எல்லாம் வந்து என்னைக்கோ அரெஸ்ட் பண்ணி அவர் மேல வழக்கு போட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கையாவது எடுத்திருக்கணும் பாஜக. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கல்ல, திமுக இருந்த போது எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டு நடவடிக்கை எடுத்தாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அதை விட மோசமா பிரகாஷ் ராஜ் எத்தனையோ முறை பாரத பிரதமரை பத்தி பேசியிருக்காரு. ஆனா ஒரு நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு விஜய் வந்தாரு. விஜய் வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்காரு? திமுகவை ஒவ்வொருத்தரையும் கட்டம் கட்டி தூக்கலையா? என்ன பேசினாலும் வந்து நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லலையா? இந்த மாதிரி பாஜக இன்னைக்காவது நடவடிக்கை எடுத்தா தானே நீங்க பிரகாஷ் ராஜ் மாதிரியான நபர்களை வந்து நீங்க ஆரம்பத்திலே தட்டி வைக்க முடியும். யார் வேணா என்ன வேணா பேசலாம். இங்க பாரத பிரதமரை பற்றி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பற்றி, ஜனாதிபதியை பற்றி, பாஜகவை பற்றி என்ன வேணா பேசலாம். ஃபுல் ஃப்ரீடம். ஆனா பாசிச பாஜக, அந்த பாசிச பாஜகங்கிற பேர் வந்து மட்டும் அவங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் பண்றதுதான் பாசிசம். இவங்களுக்கு முழு கருத்து சுதந்திரம் இருக்கு. என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற இடத்துல இவங்க பாஜக வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம, நம்ம வந்து பொதுவா முருகன் அவர்களை சொல்லுவோம், இணையமைச்சர் முருகனை, மிக்சர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தா மிக்சர் பாஜக அப்படின்னு தான் சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா இதை வந்து நான் சொல்லல, பாஜக காரங்களே நிறைய பேர் வந்து என்ன இப்படி பண்றாங்க, இவ்வளவு மந்தமாவா, இவ்வளவு பிடிவாதமாவா இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து அதுல இருந்தெல்லாம் பாஜக தப்பிச்சு வந்துருச்சு. ஒருவேளை இதுல தப்பிக்க முடியலன்னா, இது வந்து பாஜகவுக்கு விரோதமாக முடிஞ்சதுன்னா அப்படித்தானே நம்ம யோசிக்கணும். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். பிரகாஷ் ராஜ் மாதிரியான நபர்களை வந்து பாஜக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம அந்த மாதிரியான நபர்களை வந்து தடுத்து நிறுத்துவது கஷ்டம், முடியாது. சார், நீங்க இவ்வளவு டீடைல்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. பாஜக வந்து இதை முன்பே தடுத்து நிறுத்திருக்கணும், இவங்களெல்லாம் வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் எந்த மாதிரியான மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அமைச்சரவையில் மாற்றம் நிகழலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இப்ப கண்டிப்பா கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான மாற்ற மாட்டாங்களா? இப்போதைக்கு மாற்றுவதற்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா அப்படி மாத்தினா வந்து அது போராட்டக்காரர்களுடைய வெற்றி, அரசாங்கத்துடைய தோல்வி அப்படின்னு மாறிடும். பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, அதாவது இப்ப நான் சொன்னேன், ஏன் வந்து இவங்க ப்ரோஆக்டிவா செயல்பட மாட்டேங்கிறாங்க, இதையெல்லாம் ஏன் வந்து
ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சிந்திச்சு பார்த்தேன். இப்போ பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை வந்து போராட விடுவோம், இவங்களை அவங்க போக்கிலேயே விடுவோம், அவங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அப்படி வந்து எனக்கு ஒரு ஒரு தாட் இருக்கு. இப்போ நீங்க விவசாயிகள் போராட்டமாகட்டும், சிஏஏ போராட்டமாகட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த போராட்டத்தை எடுத்துக்கோங்க, இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த இந்த சிஜேபி போராட்டத்தை எடுத்துக்கோங்க. இந்த போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்தாங்க. அங்க வந்து என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்தாங்க. அங்க என்னவெல்லாம் பேசப்பட்டது? அல்லாவை பத்தி பேசப்பட்டது, இந்து மதத்துக்கு எதிராக பேசப்பட்டது, பிராமணிசம் அதுக்கு எதிராக பேசப்பட்டது, மத்திய அரசை மோடியை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது, காஷ்மீர்ல வந்து 370 பிரிவை மீண்டும் அமலாக்குவோம் அப்படின்னு பேசப்பட்டது. அப்ப இது எல்லாம் வந்து மக்கள் பாக்குறாங்க. என்ன மாணவர்கள் போராட்டம்னு போனாங்க, நீட்டுக்கு இந்த மாதிரி எதிரா போனாங்க, அமைச்சரை வந்து பதவி விலக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க பேசுறதையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்ப அதுலயே வந்து நிறைய பேருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போயிடும், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்போ பாஜக வந்து இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, இல்ல இல்ல நாங்க ஏன் செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு விளக்கம் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா, எப்பா நீ ராசா நீ நடத்து, நீ நடக்கிற போதே மக்களுக்கு வந்து அது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு கருத்து. நான் வந்து அப்படி திங்க் பண்றேன். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க தூதரகம் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, டெல்லியில எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அவங்க போகக்கூடாதுன்னு சொன்ன இடங்களில் எல்லாம் நேற்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்திருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது. இப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி போனதுனால போராட்டம் முழுவதும் அரசியல் மயப்படுத்தி விட்டது. அப்போ அப்படி அரசியல் மயப்படுத்தி விட்டது அப்படின்னாலே அந்த இடத்துல 2ஆ பிரிஞ்சிருவாங்க. போராட்டத்துக்கு இதுவரை ஆதரவு கொடுத்தவர்கள் கூட ராகுல் வந்ததுனால அவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க, அவங்க வெளியில வந்துருவாங்க. அப்ப இதையெல்லாம் பாஜக வந்து பார்க்கிறதா, ஒரு 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 பிளான் இருக்கோ, ஒரு திட்டம் இருக்கோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப இது அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த போராட்டத்தை அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நாடாளுமன்றம் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு, நிறைய சட்டங்கள் இயக்கணும், நாடாளுமன்றத்திலையும் இந்த பிரச்சனை எதிரொலிக்கும். பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதற்கு வந்து பதில் சொல்லுவாங்க, எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க. ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு தேவையான பிரச்சனைகள் அவங்க கிட்ட இருக்கு, அதோட சேர்த்து இந்த பிரச்சனையும் இணைந்திருக்கிறதுனால இப்ப பாஜக வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல முக்கியமான சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்காங்க. அப்போ இதை வைத்து அதையெல்லாம் மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட திட்டம். அப்ப இந்த திட்டத்தை முறியடித்து பாஜக வந்து இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வர போகிறதா, அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.